ஜியு போப். தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படும் நாள் எது? ஆகஸ்ட் 9. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது எதன் நீட்சியாக உள்ளது? உணவு. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. விடுபட்ட இடத்தை நிறைவு செய்க. ஒரு நிமிஷம். அறிவுடைமை டேஸ் மாநிலத்து. ஓகேங்களா? பண்டை தமிழகத்தின் தலை சிறந்த துறைமுகமாக விளங்கியது எது? ஐ திங்க் இது இப்போ விஓ கொஸ்டின்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். சரி, குரூப் 4 விஓ தானே வருது. குரூப் 4 இப்போ கேட்டதில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது இந்த கொஸ்டின் வேற கொஸ்டின் அது. சரி, ஓகே. பூம்புகார். செங்கிரை பருவம் பிள்ளைத்தமிழின் எத்தனையாவது பருவம்? இரண்டாவது பருவம். தீம்பிலி எந்திரம் பந்தல் வருத்த இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது? பதிற்று 10. தவறான இலக்கண குறிப்பை தேர்ந்தெடு. கொட்ட வினையெச்சம் முத்துடைத்தாமம் இரண்டாம் வேற்றுமை தொகை குலா அத்து செய்யுளிசை அளபடை இகழ் இசை பெயரெச்சம். பார்த்தாலே தெரியுது இல்லையா இதுதான் தப்புன்ட்டு. ஓகே. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களும் கூறினார். பொருத்தமான வாக்கியத்தை தேர்ந்தெடுங்க. இது என்ன மாதிரி வாக்கியம்? அயற்கூற்று. பொருந்தும் விடையை தேர்க. காவிரி பூம்பட்டினத்தில் ஏற்றுமதி இறக்குமதியின் பொருட்டு பொருட்கள் மண்டி கிடந்ததை கூறும் நூல். காவிரி பூம்பட்டினம் பட்டினப்பாலை. உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எழுதியவர் யார்? God is within you. தால்சுதாய். காந்தி இன்ஸ்பயர் ஆனதெல்லாம் படிச்சோம் இல்லையா அது. ஸோ இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை தொடங்கப்பட்ட ஆண்டு? 1861. நீ விழுத்தெழும் திசையே பூமிக்கு கிழகு உன் வீரர்களில் ஒளி சூரிய விளக்கு. இது யாருடைய கவிதை வரிகள்? முமேதா. பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. கீழ்கண்ட கூற்றுகளை காண்க. ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் சொற்களின் மொத்த எண்ணிக்கை 42 என்று நன்னூலா குறிப்பிடுகிறார். அவற்றுள் 8 குறில் எழுத்துக்களும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நிமிஷம். இது ஆப்ஷன் போயிடுச்சு. ஆன்சர் என்ன பார்த்தோம்னா 1 மட்டும் தான் சரின்னு வரும். ஏன்னா 8 குறில் வராது, 2 குறில் வரும். 40 நெடில் 2 குறில், 8 குறில் வராது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். நாவின் நுனி அன்னத்தினை பொருந்துவதால் பிறப்பது எது? இன்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு அடியார்களின் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூல் எது? திருத்தொண்ட தொகை. தன்புறனை புனல் நாடு என்று திருநெல்வேலியின் சிறப்பினை போற்றியவர் யார்? தன்புறனை புனல் நாடு. சேக்கிலார். வேலுநாச்சியார் அறியாத மொழி எது? சமஸ்கிருதம். மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தாழ்பொந்துரை என்று சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. வேளாண் வேதம் என்ன நூல்? வேளாண் வேதம். நாலடி 400 நாலடியார்.
சிற்றில் நற்றுன் பற்றி நின்மகன் என தொடங்கும் பாடல் கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. புலி தங்கிய குகை அப்படின்ற ஒரு இதில் வரும் இல்லையா, எழுந்தது பார்த்தோன்னா ஒரு பெண்பால் போல வரவங்க, கோப்பெரும் நற்பீருக்கு வந்து செவிலி தாயா கூட இருப்பாங்க, காவற்பெண்டு. ஓகேங்களா. அடுத்து சந்தி தெருப்பிற்கும் சாத்திரம் கற்போம் சொன்னது யாரு? பாரதியார். ஓகே, இது இயற்கை தவம், இயற்கை அன்பு, இயற்கை வாழ்வில்லம், இயற்கை இன்பக்களம், ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஷார்ட்கட்லாம் கூட சொன்ன லெசன் நடத்தும் போது. தவம் என்னது? சீவக சின்னாமணி. அன்பு பெரிய புராணம். வாழ்வில்லம் திருக்குறள். இன்பக்களம் கலித்தொகை. அது ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. ஓகே, பகைத்தறிவு கவிராயர் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். உடுமலை நாராயண கவி. சரியான அகரவரிசை தேர்வு செய்க. அகரவரிசை கோமேதகம் எல்லாமே காமனா இருக்கு. ஓகே, அடுத்து என்ன வரும்? அடுத்து என்ன வரும்? நீளம். நீளம் ஒரு நா வரிசை வருமா? நீளம். அடுத்து பா வரிசை வருமா? பால பா வரிசையில பா, அதுக்கு அடுத்து பூ, அடுத்து மா, அதுக்கப்புறம் மா. அப்ப ஆன்சர் என்ன? ஏ. கொடு என்று வேறு சொல்லுக்கு பொருத்தமான தொழில் பெயரை தேர்ந்தெடுங்க. தொழிற்பெயர் கொடுத்தல், அல், தல். பிரிவினை சொற்றொடரை கண்டறிக. அடுத்தவங்களை செய்ய சொல்ற மாதிரி. கனிமொழி ஆடை நெய்வித்தாள். ஓகே, கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். இது இதுல காணப்படுற வலு என்னது? பாரதியாரோட இதுதான் இது. காணி நிலம் வேண்டும், அதுல ஒரு பாடுவாரு. என்னது? மரபு வலு அமைதி. குயில் வந்து கத்தாது, கூவும். ஓகே, எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. ஒரு நிமிஷம். டி ஆப்ஷன் பார்த்தோம்னா படித்து. ஓகே, எச்சொல் வேர்ச்சொல் அல்ல, ஆப்வியஸ்லி படித்துதான். பற்றுக பற்றச்சான் பற்றி அப்பற்றை பற்றுக பற்று விறகு. ஸோ எதுகையை கண்டுபிடிக்கவும். கூளை எதுகை. கரெக்டுங்களா? 1 2 3 என்னது? கூளை. கூளைனா என்னது தானே? ஓகே, பின்வருவனவற்றில் தவறானதை தேர்வு செய்க. பொருணராற்றை பாடியவர் கபிலர் அப்படின்னு போட்டிருக்காங்க, அது தப்பு. முடத்தாம கன்னியார் தான் என்ன பண்ணாரு? பொருணராற்றுப்படையை பாடியிருக்காரு. ஓகே, கபிலர் என்ன பாடினார்னு சொல்லி கீழே போடுங்க பார்க்கலாம். கல்வி இல்லா மின்னாலை வாழ்வில் என்றும் மின்னால் என்றே உரைப்பேன் என்றவர் யார்? பாரதிதாசன். கீழ்கண்ட தொடர்களில் வேறுபட்ட ஒன்றினை தேர்வு செய்க. மாலை திங்கள் வாலியோ நீரினேன், இது 3 ஒரே பாடல்ல வரும். எடுத்து பார்க்கலாம். ஆகு பெயர் அறிக. பைங்குல் வளர்ந்தது, இது என்ன ஆகு பெயர்? காரியாகு பெயர். கீழ்கண்ட சொற்கள் அவை இடம்பெற்றும் நூல் பொறுத்து தவறானதை தேர்க. ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த வேர்ட்ஸ் எந்தெந்த நூல்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏ, இதுதான் தவறானது. கீழ்கண்ட எந்த நூலை படித்த போது கலாம் அவர்கள் அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார்? விளக்குகள் பல தந்த ஒளி.
காமராஜர் கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களில் குறிப்பிடத்தக்கது எது? ஓய்வூதியம். வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையெச்சம் வந்து. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று, அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றிருக்கும் மொழி என்று பாராட்டியவர் யார்? மேக்ஸ் முல்லர். ஓர் எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிவது எவ்வகை தொடர்? தொடர்நிலை தொடர். சிலப்பதிகார கதையின் உருவமாக விளங்குவது எது? இசை நாடகம். கீழ்கண்ட இணைகளில் தவறானது எது? இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும். பிங்கள நிகண்டு. பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க. மணிமேகலை. பண்ண அருங்கலை தெரி பட்டிமன்றம். சிலப்பதிகாரம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை குடப்புலவினார். ஸோ இதுல தவறானது எது? இது வரும் பண்ணாரும்கலை தெரி பட்டிமன்றம். ஸோ இது சொன்னது பார்த்தோம்னா ஐ திங்க் மணிமேகலை. மணிமேகலை தான் பட்டிமண்டபம் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். இல்லைன்னா சீவக சிந்தாமணி. இது ரெண்டுத்துல ஏதாவது வரும். சரி, ஓகே, கரெக்டானது எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கடல் சூழ்ந்த இவ்வுலகை ஆளும் அரசனாக வேண்டும் எனில் எவ்வாறு வாழ்ந்திடல் வேண்டும்? எல்லாமே தான். தன்னலத்தை மறக்க வேணும், ஏழைக்கு எளியனாக இருக்கணும், அதே மாதிரி எல்லோருக்கும் தோழனாகவும் தொண்டனாகவும் வாழும். எல்லாமே தான். ஓகே, கீழ்கண்ட எந்த நூல் சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வர்ணனைகளும் நிறைந்தது? மனோன்மணியம். தவறானதை தேர்க. அதை கொடுத்துருப்பாங்க எது எது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அதில் தவறானது எது? இனிப்பு. இனிப்பு வந்து மென்மை வராது, வல்லமை வரும். அடுத்து, கீழ்கண்ட சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கையில் தவறானது எது? காவரிசையில 10 அப்படின்றது தான் தப்பு. தருக்க நூல். தருக்க நூல் என்று அழைக்கப்படுவது எது? நீலகேசி. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் தமிழ் நூலகங்கள் காணப்படும் தளம் எது? இரண்டாவது தளம். கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோ ஓர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். ஆங்கிலத்தில் ஃப்ரீ வெஸ் என்று அழைக்கப்படும் எந்த வடிவம் பாரதியால் தமிழில் அறிமுகப்படுத்தப்பட்டது? வசன கவிதை. செய்யுள் வழக்கில் மட்டும் அமைந்த விகுதியை தேர்வு செய்க. அது மட்டும் தான் என்னது செய்யுள் வழக்குல இருக்கு. ஓகே, பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும்? ஓமை மட்டும் தான் இருக்கு. அதுக்கான ஓமையம் வந்து இருக்காது. ஓகேங்களா? அடுத்து, மனமகிழ்ச்சி. புணர்ச்சி வகையை தேர்ந்தெடுங்க. எப்படி பிரியும்? மனம் கூட்டல் மகிழ்ச்சின்னு பிரியும். ஸோ இதுல என்ன ஆகும்? சேரும் போது இம்ன்றது கிணவம் கெட்டு போயிடும். அப்ப இது என்னது? கெடுதல் விகாரம். ஓகே, வல்லினம் மிகும் என்னும் பேர் இது. நம்ம பார்த்துருப்போம், ரெண்டே எண்ணுல மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இதுல ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு பாருங்க. 10. 8 தொகை 10 பாட்டு. 8ம் 10ல மட்டும் தான் மிகும். ஓகேங்களா? அவ்வளவுதான், இன்னைக்கு முடிச்சாச்சு. 106 கொஸ்டின்ஸ் நாம இன்னைக்கு முடிச்சிருக்கோம். ஓகே, ஐ திங்க் ஓரளவுக்கு உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரிவிஷன் இதெல்லாம் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது சிலபஸ் வைஸ் பகுதியாக அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ரிவிஷன் இது வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்னைக்கு நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பகுதி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அதே வந்து கன்டினியூ பண்ணலாமா இல்லை எந்த மாதிரி கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.